வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பக்தியும் ஞானமும் இரு கண்கள் என்று ஞானக்கண்ணை திறந்து வைத்து உலக அமைதிக்கு வழிவகுத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நகைச்சுவை சொற்பொழிவை கேட்போமா? வாருங்கள் நண்பர்களே. நாம் ஏதோ மனதால அனுபவத்தால கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுல இருக்கோம். ஆனா மனித சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சா பாருங்க கடவுளை, இவன் ஆண்டு இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் அதன் தலையில வச்சு அதுக்கு தேவைன்னு வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி துணி கட்டி, அந்த துணி கட்டுறத கூட இந்த காலத்துக்கு காலம் இந்த துணி மாறிட்டே வருது. அந்த ஆதி காலத்துல மனித தோல் உரிச்சி கட்டி வரலாம் பாருங்க, அந்த புலித்தோல் மாந்தோல் அதை கட்டி வச்சாங்க கடவுளுக்கு. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கூட அதுல பெரிய அளவுல அந்த தோல் கட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பீதாம்பரம், அதாவது துணி கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பீதாம்பரம் உடுத்தி கடவுளுக்கு கொடுத்துறதுன்னுட்டு வந்தது. இந்த 10 வருஷமா பாக்குறேன் நைலான் துணி தான். என்னென்ன கேடுகள் எல்லாம் வருதா அதெல்லாம் அவன் தானே படிச்சான் வந்தாலே. அதனால நமக்கு அந்த உண்மையான நிலையை புரிந்து கொள்ள முடியாத தவிப்பாரு. இது சரியாக நாம் சிந்திக்கிற போது இதெல்லாம் தவறுன்னு சொல்லல, அந்தந்த காலத்துக்கு தேவையானது, அப்பப்ப மனித வளர்ச்சிக்கு தக்கவாறு அதெல்லாம் வந்தது. இன்றைக்கும் பக்தி மார்க்கம் தேவை, கற்பனை தேவை, கற்பனையான உருவங்களும் கடவுளும் தேவைதான். ஏன்னா சின்ன குழந்தைகளா இருக்கிற போது இம்மாதிரி அருவமான ஒரு நிலையை உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. சில வளர்ந்த பிறகு கூட சிந்தனை ஆற்றல் அதை உணரக்கூடிய ஆற்றல் வந்தால ஒழிய அந்த அளவும் உணர முடியாது. அப்ப அவர்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு பிடிப்பு இருந்தாதான் நிலைக்கும். அதனால அவர்களுக்கு எல்லாருக்கும் அது வேணும். அதற்கு மேலாக இது சரிதானா, நான் ஏன் இந்த இத தத்துவத்திலேயோ அல்லது மற்ற உண்மையிலேயோ ஆர்வம் எழுந்து போச்சுன்னா அப்ப இதெல்லாம் உதவாது. இதை தாண்டி அந்த உண்மை நிலையை உணர்ந்தாதான் மனதுக்கு அமைதியாகும். அவர்களுக்கு ஞானத்துக்கு வழி திறந்து வைக்கணும். அந்த வழி திறந்து வச்சாங்க. கோயில்கள் எல்லாம் கூட அந்த காலத்துல மெடிடேஷன் செய்வதற்கு அதுக்குன்னு ஒரு அறையை ஏற்படுத்தினாங்க. எல்லா கோயிலும் இருக்குது. அது பிற்காலத்துல என்ன பள்ளி அறைன்னு போட்டான். கடவுளுக்கு பள்ளி அறையா? இது பின்னால மனுஷன் செய்த பிற்காலத்து கூத்து. இவைகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யற போது எப்படி மனிதனா செயலால சடங்கால உண்மையை மாற்றி மறைச்சு நம்ம நேரடியாக போகக்கூடியவங்களுக்கு தடை விதிச்சு வச்சிருக்குதுன்னு தெரியும். இவைகள் எல்லாம் அதெல்லாம் கெடுதல்ன்றோ அது வேண்டாம்னு சொல்லாம அதெல்லாம் இருக்கட்டும், அதற்கு மேலாக வேணுன்றவர்களுக்கு இந்த உண்மை நிலையும் வேணும் என்று தெரிந்து கொண்டா இந்த உண்மை நிலை பரவ தானாக, அதாவது இந்த கதையெல்லாம் இந்த காரணத்துக்காக வந்தது. எந்த கதை சொல்ற போதோ அதுல இருந்து ஒரு உண்மையா இருக்கும், தத்துவ உண்மையும் விஞ்ஞான உண்மையும் இருக்கும். எந்த கதையை நீங்க எடுத்து பார்த்தாலும் கதை என்ன கற்பனை தான். அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றேன்.